தமிழ்நாடு சட்டமன்ற முடிவுகளை எடுக்க அகில இந்திய காங்கிரஸுக்கு அதிகாரம் இது வழமையான நடைமுறை தான். இதற்கான அவசியம் கூட ஏற்பட்டிருக்காது ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ் வெற்றி பெற்றிருந்தால். ஆனால் இன்று ஒரு போஸ்ட் போல் சினரியோவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸுடைய எண்ணிக்கையும் பேருதவியாக இருக்கலாம், அதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வென்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று கூடியிருக்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் மேற்பார்வையாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணத்தை விருப்பத்தை பதிவு செஞ்சாலும் இது என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவை அகில இந்திய தலைமை எடுக்கட்டும் அப்படின்னு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. கிரிஷ் சோடங்கர் நம்ம தெரியல பார்க்குறோம், அவர் தெரியாதவங்க இருக்க முடியாது, தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ கிரிஷ் சோடங்கர் தான் காங்கிரஸுடைய மேலிட பார்வையாளர். அவர் இந்த முடிவோடு இந்த தீர்மானத்தோடு டெல்லிக்கு போய் டெல்லியில் காங்கிரஸ் ஹைகமாண்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது காந்தி குடும்பத்தார், அதை தாண்டி மல்லிகார்ஜுன் கார்கே, அதை தாண்டி மூத்த தலைவர்கள், இவங்கெல்லாம் கூடி என்ன செய்யலாம், நம்ம திமுகவுடைய தொடரலாமா, இல்லை வெளியிலேருந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாமா, இல்லை ஆட்சியில் பங்கு பெறலாமா, இது போன்ற முடிவுகளை டெல்லி தலைமை முடிவெடுக்கும். ஸோ இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது டெல்லி தலைமைக்கு. இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், இதை தாண்டி என்னுடைய சில சோர்சஸ் கூறுவது இந்த 5 எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட எல்லோரும் இல்லை பெரும்பாலானோர், மிக பெரும்பாலானோர் நம்ம தாவேக்காவோடு அமைக்கலாம் அப்படின்னு கருத்து தெரிவித்திருப்பதா சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் ஆன் ரெசல்யூஷன் தீர்மானம் அப்படின்னு பார்த்தா டெல்லிக்கு அதிகாரம்னு கொடுத்துருக்குறாங்க. பட் கருத்து சொல்லும்போது திரு ராஜேஷ் எல்லாம் சட்டமன்ற குழு தலைவர்லாம் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியவர், நம்ம தாவேக்கா பக்கம் போகணும் அப்படின்னு. ஸோ அங்கே அதற்கான வாய்ப்பு அதிகம் தென்படுதா? இந்த மீட்டிங்கோடைய சொல்லப்படாத அவுட்கம்ஸ் என்ன? வெளியில் வந்து இந்த தீர்மானத்தை பார்க்குறோம், பட் அதில் ஜூசி இன்புட்ஸ் என்ன? இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தேர்வு பெற்றிருக்கக்கூடிய தாரகை சர்பட், அதே போல விளவங்கோடு சட்டமன்ற ஒரு தொகுதியில வென்ற பிரவீன்குமார், கிள்ளியூர் தொகுதியில வென்ற ராஜேஷ்குமார், மேலூர் தொகுதியில வென்ற விஸ்வநாதன், மயிலாடுதுறையில வென்ற ஜமால் முகமது யூனிஸ், இவர்கள் 5 பேருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான கிரிஷ் சோடங்கரும் இணைந்துதான் இந்த ஒரு ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இதுல வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பட்சத்துல அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போல இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல ஆட்சியில பங்கு என்ற அடிப்படையிலும் அதற்கான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அமைச்சரவையில் அவர்களுடைய பங்கு அளிப்பு இருக்கும் பட்சத்துல அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கறத வந்துலாம் ஆலோசிச்சிருக்காங்க. இதை குறித்து வந்து ராகுல் கையில முடிவு என்ற அடிப்படையில இந்த தலைமைக்கு வந்து இதை தெரியப்படுத்துறாங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுத்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் ஏற்கனவே காங்கிரஸ் குழுவாக அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று திமுக தலைவரை இப்போது வரைக்கும் சந்திக்கல. அதற்கான வாய்ப்பு உருவாக செய்தி இருந்ததுல ஆனா சந்திக்கலையா? இப்போ வரைக்கும் அதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை தான் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர் கிளம்பிட்டார்ல அறிவாலயத்துல இருந்து, அதான் விஷுவல்ஸ் நமக்கு காட்டிச்சு. இல்லை ஸ்டில் தேர்? தற்போது வரை அந்த கூட்டத்துல பங்கேற்காம அதற்கு முன்னதாகவே இந்த கூட்டத்தை நடத்தி முடித்து அதில் முடிவெடுத்திருக்காங்க. காங்கிரஸோடைய தலைமைக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருக்காங்க. ஆனால் மற்ற சட்டமன்ற உறுப்பினராகட்டும், காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக தலைவராகட்டும், அவர்கள் போயும் இந்த கூட்டத்துக்கு பிறகு சந்திச்சு என்ன நிலைப்பாட்டை வந்து எடுத்துரைக்கிறாங்கிறது முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.